நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியனுடைய ஆசீர்வாதம், வாழிய நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் போய்விடுகின்றது. பிறப்பில் இருந்து அவன் ஒரு நிலையை அடைகின்ற வரை எத்தனை விதமான போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். துரோகங்கள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள் இன்று ஒவ்வொன்றும் அவன் வாழ்விலே கலந்து விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் இறைவன் மீது வைக்கின்றான். இறைவன் சார்ந்த இறைவனாய் அம்சமாகிய அந்த நவகிரகங்களின் மீது வைக்கின்றான். அதைத்தான் ஜோதிடம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவகிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம், பலம் குறைந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை அந்தந்த காலகட்டத்தில் அவை தந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இவருடைய பார்வை தேவை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆக ஒரு குரு ஒருவனே அனைத்தையும் திருப்பி தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு, ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் நம்ம சனிப்பெயர்ச்சியை கடந்து நம்மை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறுவதற்கு குறைஞ்சமான ஒரு காலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணிதம், வாக்கியம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். அதே பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பயிற்சி எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருமா என்று இப்போ கேள்வி நம் முன் எழுந்து நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? தரும். காரணம் என்னன்னா, மிதுனம் என்பது புதனுடைய இடம். அந்த இடத்தில் இருந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரனுடைய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார். இது எவ்வாறு இருக்கும், எந்த விதமாக நம் வாழ்வை நடத்தி தரும் என்பதைத்தான் நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் இங்கே, சூரியன், சந்திரன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவர்களாம் நண்பர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதாவது இந்த சோடி பிரசன்னம் என்பது ஆழ் மனத ரகசியங்களையும் எப்பொழுதோ செய்த கர்மாவின் பலனையும் கணித்து சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய நிலையையும் வைத்து இப்போ நான் சோழி பிரசனம் பார்க்க போகிறேன். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் ஜனன காலத்தில் குருவினுடைய அமைப்பு சரியாக அமர்ந்து விட்டால் அற்புதம். அவ்வாறு அமையவில்லை என்றால் சில மேடு பள்ளங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 5, 7, 9, இந்த 5, 7, 9 குருவின் பார்வை படுகின்ற இடம் அற்புதம். அந்த அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு பயிற்சி 2026 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள், 2026ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டில் குரு பயிற்சி, அதாவது 3 பயிற்சிகளை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மை கடந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது, கர்மாவினுடைய கர்த்தா. அதே நேரம் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதை நாம் சந்திக்க போகின்றோம். திருக்கணிதம், வாக்கியம் 2 பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை முன்பின் இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து அவர் கடகம் நோக்கி வருகின்றார். அவர் வரும்பொழுதே கடகத்தில் அவர் பலம் பெறுகின்றார், உச்சம் பெறுகின்றார். கடகம் யாருடைய இடம்? மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். அங்கிருந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய பார்வை பாருங்களேன், ஒரு விசித்திரம் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. காரணம், குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9, அதாவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம், இந்த இடைப்பட்ட இடம் தானே கும்பம். அந்த 2க்கு இடையிலும் அவர் பார்வையை தவிர்த்து விடுகின்றார். ஆனாலும் கூட
ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சியிலே கும்பராசிக்காரர்கள் சந்திக்க போகின்றார்கள். அது என்ன என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது ஒரு எந்த கிரகத்துடைய பார்வையோ எந்த கிரகமும் நமக்கு நன்மை செய்யாத ஒரு காலகட்டத்தில் கூட நன்மையை நோக்கி நகர்த்துவது நல்ல தசாபுத்தி தான். அந்த வகையில் எதை பற்றியுமே கவலைப்படாதீர்கள். காலம் நம்மை கடந்து போகும். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 குரு பகவானுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் அளவா 5, 7, 9. அந்த 5, 7 பார்த்த வரைக்கும் மகரம், 9 பொறுத்த வரைக்கும் மீனம், இடையில் தானே அடடா மழை அங்கு பெய்கின்றது, இங்கு பெய்கின்றது, இங்கு பெய்யவில்லையே என்று கலங்கி நிற்கின்றீர்களா? கவலையே பட வேண்டாம். எங்கு பிறந்தாலும் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவது போல ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3, 7, 10 என்று சொல்வார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது லாபஸ்தானத்தில் யார் இருக்கான்னா பாத சனி இருக்கின்றார். கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். அதாவது ஒரு நிகழ்வை வைத்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த வகையை பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தாலும் கூட எது லாபஸ்தானத்தில், அந்த லாபஸ்தானத்தில் குருவை தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். தவித்த வாய்க்கு தண்ணி தரப்போகின்றார். பசித்த வயிற்றுக்கு உணவு தரப்போகின்றார். கலங்கிய உங்கள் மனதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரப்போகின்றார். பாதசனி நமக்கெல்லாம் தெரியும். ராவணனை பொறுத்தவரை மன்னனாக இருந்தாலும் கூட அவன் பாதை தவறியதால், அவன் பாதம் தவறான இடத்தை நோக்கி நகர்ந்ததனால் தானே சனி பகவான் அவனை பற்றினார். அந்த வகையில் சற்று கவனமாக இருந்தால் போதும், நிதானமாக இருந்தால் போதும், பொறுமையாக இருந்தால் போதும். காரணம் என்னென்னா, ஜோதிடம் என்பது அப்படி இப்படி என்று அளந்து கொள்வதெல்லாம் கிடையாதுங்க. இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை போல தவறான பாதையை நோக்கி மனசு மட்டும் இல்லை, உடம்பு மட்டுமல்ல, சொல்லுகின்ற சொல் அந்த வார்த்தையும் சரியாக அமைந்து விட்டாலே போதையும் இழப்புகள் இல்லாமல் செய்து விடலாம். இதுவரை இழந்த அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பாதசனி காலத்திலெல்லாம் உன்னதமான உச்சத்தை தொட்டவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். எப்படி மாறும்? கடத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய அசுகுரு சுக்கிரன் துணை இருப்பதாலும் செவ்வாயும் கூட நின்று பார்ப்பதனாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர். அதாவது மனைக்கு சொந்தக்காரன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய இதுவரை சகோதரிகள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அரசு துறையில் வேலை பார்க்கின்ற கும்பராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே மிக மிக கவனமாக இருங்கள். பேசுகின்ற பேச்சாகட்டும் செயலாகட்டும் நிதானமாக இருந்தீர்கள். எந்த நிலையிலும் எந்த காரணத்திலும் நிலை தடுமாறி விடாதீர்கள். எத்தனையோ வார்த்தைகளும் எத்தனையோ நிகழ்வுகளும் உங்களை அவமானப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம். அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி விடுங்கள். காரணம் என்னவென்றால் ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அற்புதம். காரணம் என்னென்னா, இந்த குரு பயிற்சியில் நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இருக்குது. அதே நேரத்தில் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் ரோக குருவாக தானே இருக்கின்றார். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதுமே. அந்த வகையில் அதாவது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடிய வேண்டும். அந்த வகையிலும் போது உடல்நலம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடல்நலம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பெற்றோர் உடல்நிலை, பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனமாக இருந்து விட்டாலே போதும். நல்ல யோக பலம், நல்ல தசாபுக்தி, நல்ல இறையர்களும் குருவர்களும் இருக்குமானால் அருமையான ஒரு சந்தர்ப்பம். திரும்பவும் சொல்கின்றேன், தன்னம்பிக்கையை எந்த நிலையும் இழந்து விடாதீர்கள். காரணம் நல்ல தசாபுக்தி, இறையர்களும் குருவர்களும் தொடர்ந்து இருப்பதனால சோழி பிரசனத்தில் 2026 குருவின் பார்வையோ நமக்கு கிடைக்கவில்லையே. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் ரோக குருவாக இருந்து விட்டாரே எல்லாம் என்று கவலைப்பட வேண்டாம். காரணம் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதை போல தெய்வ பலம் துணை இருப்பதனால நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு.